இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்ல சுவையான பேபிகார்ன் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பேபிகார்னை எடுத்து அதோட மேல் தோலை நீக்கி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பேபிகார்ன் சில்லிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பேபிகார்னை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பேபிகார்னை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான்வெஜ் செய்யாத போது வெஜிடேரியனில் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த சில்லி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பாருங்க, எண்ணெய் பபுள்ஸ் அடங்கி பேபிகார்ன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பேபிகார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
சுவையான பேபிகார்ன்